ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னியோட வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட பேச போகிறது ஒரு சைட் ஹஸ்டல் ஐடியாங்க. என்ன சைட் ஹஸ்டல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைட் ஹஸ்டல் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. இது வந்து சென்டட் கேண்டில்ஸ் வந்து நீங்கள் சைட் ஹஸ்டலாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். கேண்டில்ஸ்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ரொம்ப ஃப்ராக்னன்ஸாக இருக்கும். அது அப்படியே வந்து வீட்டில் பர்ன் பண்ண வச்சாலே ஒரு ரிலாக்ஸான ஃபீலிங், ஹெட்டேக் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா வந்து நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக போகும். ஒரு பீஸ் இன்டியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஃபீலிங் உங்களுக்கு எனக்கு மட்டுமே இல்லைங்க. நெறைய பேத்துக்கு இருக்குது. நெறைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு போகும்போதோ, இல்ல வந்து ஷாப்பிங் பண்ணும்போதோ, ஜஸ்ட் ஆசைக்காக கேண்டில்ஸ் தூக்கிட்டு வர்றவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மார்க்கெட் ரிக்வயர்மெண்ட்ட மீட் பண்றதுக்காக தான் இந்த பிசினஸ் ஐடியா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து உங்களுக்கு பேசிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி தரேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸ் செட் பண்ணணும் அப்படின்னா, பேசிக்கா உங்களுக்கு என்ன பொருள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ப்ரீஃபா சொல்றேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட்ல வீடியோவோட சேர்த்து நெறைய யூடியூப் சேனல்ஸ்ல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ளீஸ் நீங்க அத பார்த்துக்கோங்க. பட் ஹவெவர் நான் வந்து குயிக்கா சொல்லிடுறேன். வேக்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். எந்த வேக்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்ட்டு. பாரஃபின் வேக்ஸா, சோய் வேக்ஸா, பீஸ் வேக்ஸா? பீஸ் வேக்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ். ஆனா வந்து என்விரான்மென்ட் ஃப்ரெண்ட்லி. சோய் வேக்ஸ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங். லைக் இப்போ நார்மல் கேண்டில் வந்து 15 மினிட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா, நீங்க சோய் வேக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, தட் வில் கோ ஆன் ஃபார் 2 ஹார்ஸ். அதுவே வந்து உங்களுக்கு நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணணும், நான் ஸ்டார்ட் தானே பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பாரஃபின் வேக்ஸுக்கு போகலாம் நீங்க. ஓகே. அடுத்தது வந்து நீங்க விக், அதாவது அந்த அதுல மிளகு, சாரி, திரின்னு சொல்லுவோம். அந்த திரி நீங்க என்ன திரி யூஸ் பண்ணணும்? ஸ்கொயர் விக்குன்ட்டு இருக்குது. ப்ரீவேக்ஸ் காட்டன் விக் இருக்குது. ப்ரீவேக்ஸ் காட்டன் விக்ல ஆல்ரெடி வந்து வேக்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உள்ள அதை வந்து உங்க கேண்டில்குள்ள விடுறது வந்து ஈஸியா இருக்கும். உடன் விக் இருக்குது. உங்களுக்கு எந்த விக்கு தேவையோ நீங்க அதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம். மோல்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன மாதிரி கேண்டில் ஷேப் பண்ண விரும்புறீங்க அதை பார்த்து மோல்ட்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் தென் கம் ஸ்க்ரூவர். உங்க விக்க வந்து நீங்க அந்த வேக்ஸ்குள்ள எப்படி ஸ்டேபிளா வைக்க போறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரூவர் பார்த்துக்கணும். டைஸ் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா சென்டட் கேண்டில்ஸ் அப்படின்னு நீங்க செல் பண்ணீங்கன்னா, அந்த கலர்ஸ் இல்லாம அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டான ஃபீலா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து டைஸ் வாங்கிக்கோங்க. ஃப்ராக்னன்ஸ் வந்து நீங்க விதவிதமா வாங்கிக்கலாம். டீ ட்ரீ ஆயிலா இருக்கட்டும், லாவெண்டரா இருக்கட்டும், ப்ளூபெர்ரியா இருக்கட்டும், சாக்லேட்டா இருக்கட்டும். நிறைய ஃப்ராக்னன்ஸ் ஆயில்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ யூ கேன் பை ஒன். அதுக்கப்புறம் டபுள் பாய்லர். கண்டிப்பா நீங்க டபுள் பாய்லர் வாங்கியே தான் ஆகணும். அண்ட் இது தவிர்த்து ஒரு தெர்மோமீட்டர் வாங்கிக்கோங்க டு செக் த டெம்பரேச்சர். ஏன்னா வந்து நிறைய இடத்துல வந்து நான் பார்த்த அளவுக்கு என்னன்னா, அந்த வேக்ஸ் வந்து ஒரு பர்ட்டிகுலர் டெம்பரேச்சர்ல இருந்தா மட்டும்தான் அந்த கேண்டலோட ஷேப் நல்லா வரும் அப்படிங்கிறது போட்டிருந்தது. ஸோ கண்டிப்பா ஒரு தெர்மோமீட்டர் வாங்கிக்கோங்க. அண்ட் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பெட்டுலா, சிலிகான் ஸ்பெக்டுலா ஏதாச்சும் வாங்கிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டியர் த வேக்ஸ் வைல் அது வந்து ஹீட் ஆகும்போது. லாஸ்டா நீங்க வந்து நான் ஜார்ஸ்ல பியூட்டிஃபுல்லா வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மோல்ட்ஸை தாண்டி நீங்க வந்து கண்டெய்னர்ஸ், ஜார்ஸ் அதெல்லாமே வாங்கிக்கலாம். நான் வந்து ஒரு டென்டேட்டிவா வந்து ஒரு காஸ்ட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. இப்போ நீங்க வந்து சோய் வேக்ஸ் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டூ ₹500 பெர் கேஜி ஆகும். இதுவே வந்து பாரஃபின் வேக்ஸ் வந்து ₹300 பெர் கேஜி ஆகும். இத தவிர்த்து நீங்க வந்து அந்த விக்லாம் வாங்குறது வந்து 100 விக்ஸே வந்து உங்களுக்கு 100 பீஸ் ஆஃப் விக்ஸ் வந்து ப்ரீ வேக்ஸ்ட் விக்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ₹200 அந்த ரேஞ்ச்ல வரும். மோல்ட்ஸ் வந்து 300 to 600க்குள்ள வரும். டபுள் பாய்லர் வந்து இனிஷியலா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ₹600 அந்த ரேஞ்ச்ல பேசிக்கா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து போக போக இல்ல எனக்கு இன்னும் பெட்டரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நல்லது வந்து நிறைய டைரக்ட்டா ஜார் மாதிரி இருக்கு. அதுலருந்து நீங்க போர் பண்ற மாதிரிலாம் 3000, 2500 to ₹3000க்குள்ள கிடைக்குது. தெர்மோமீட்டர் வந்து ஜஸ்ட் ₹200 தான். ஸ்பேட்டுலா அகைன் வந்து ஒரு 200 to ₹250க்குள்ள உங்களுக்கு கிடைச்சிரும். ஜார்ஸ் வந்து 20 கிராம்ஸ்ல இருந்து 200 கிராம்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜார்ஸோட விலை வந்து, அதாவது 12 பீசஸ், 20 பீசஸ்ன்ட்டு இவங்க செல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 12 பீஸ் வந்து ₹400ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ₹1000 வரைக்கும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து நீங்க கண்டிப்பா ஜார்ஸ் வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்க Amazonல பார்க்காதீங்க. ஜார்ஸ் வந்து நீங்க நெறைய வந்து ஹோல்சேலர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட பாருங்க. பெஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து இன்னைக்கு பார்த்தேன் ஒரு வெப்சைட்ல.
அவங்க வந்து சூப்பரா இருக்காங்க ஓரளவுக்கு. தேர் ஆர் மெனி அதர்ஸ். ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் ஒன் நான் இன்னைக்கு ரிசர்ச் பண்ணத. ஓகே. ஸோ ப்ளீஸ் நீங்க வந்து அத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக்கலி இப்போ வந்து நான் வந்து இந்த பிசினஸ் செட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த காஸ்ட்ட வச்சு ஒரு ₹5000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து சூப்பரா இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிரலாம். கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. ஆனா நான் வந்து இத எப்படி செல் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்ளமே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வந்து இது உங்க பக்கத்துல உள்ள ரீட்டெயில் ஷாப்ஸ்க்கு குடுங்க. சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்ல குடுத்தீங்கன்னா, நெறைய மக்கள் வந்து ஷாப்பிங் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போக விரும்புவாங்க. ஸோ கிராசரிஸ் அந்த மாதிரி வாங்க வரும்போது, இந்த சென்டட் கேண்டில் விச் வில் காஸ்ட் அபவுட் ₹100 அது வந்து பெருசா தெரியாது. அண்ட் தே வில் பி ஹேப்பி டூ டேக் இட். உங்க ப்ராடக்ட் வந்து போக போக மக்களுக்கு பிடிக்கும்போது சேல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகும். செகண்ட்லி வந்து நீங்க Amazon, Flipkart இந்த மாதிரி இடத்துல சேல் பண்ணலாம். Amazon, Flipkart அந்த மாதிரி இடத்துல சேல் பண்ணும்போது, நான் குடுக்குற ஒரே சஜஷன் என்னன்னா, அந்த வெப்சைட்லயே வந்து நீங்க ஒரு கமிஷன் பே பண்ணி மார்க்கெட் பண்ணலாம். அதாவது உங்க ப்ராடக்ட் வந்து ஸ்பான்சர்ட் அப்படின்ட்டு யாரெல்லாம் சென்டட் கேண்டில்ஸ் தேடுறாங்களோ, அவங்களுக்கு அது சர்ச்ல வரும். ஸோ ப்ளீஸ் வந்து ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க வந்து Amazonலயோ, Flipkartலயோ, Meeshoலயோ இந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இத தவிர்த்து நான் வந்து எதுவும் சஜஷன் குடுக்கணும் அப்டின்னா, சின்ன குவான்டிட்டீஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்டட் கேண்டில்ஸ் வந்து நீங்க உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு இனிஷியலாவே வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, பக்காவா பார்க்கறதுக்கே திஸ் இஸ் பியூட்டி அப்டின்னு வர்ற மாதிரிலாம் வந்து வாய்ப்புகள் இல்ல. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, இனிஷியலா வந்து என்ன பண்ணணும்னா, இத வந்து உங்க ஃபிரெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாவே குடுங்க. இல்ல வந்து நீங்க மேரேஜுக்கு போறீங்க, பார்ட்டீஸ்க்கு போறீங்க அப்டின்னா, உங்க ஃபிரெண்ட்ஸுக்கு நீங்க கிஃப்ட்டா குடுக்கலாம். ஸோ தட் இத வந்து நீங்க வந்து ஒரு பிராண்டா ரெகக்னைஸ் பண்ணலாம். இந்த கேண்டில் வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட் தந்தது. யூ டோன்ட் நீட் டூ டெல் தட் நான் வந்து இத பண்ணியிருக்கேன். எனக்கு ரேண்டமா நான் வாங்கிட்டு வந்தேன். ஐ அம் கிவிங் இட் டூ யூ அப்படிங்கிற மாதிரி நீங்க ரேண்டமா குடுக்கலாம். ஒன்ஸ் வந்து சேல்ஸ் வந்து கிக் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து இத பெரிய லெவல்ல பெரிய டிசைன்ஸ்ல பண்ணுங்க. இத தவிர்த்து வந்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஃபிராக்ரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லாவெண்டர் வந்து நல்ல ஸ்லீப் இன்டியூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்க வந்து அந்த கேண்டில வந்து அந்த மாதிரி ப்ரமோட் பண்ணுங்க. ஸோ இன்கேஸ் நான் வந்து எனக்கு வந்து ஸ்லீப் டிப்ரைவ்டா நான் இருக்கேன் அப்படின்னா, லாவெண்டர் கேண்டில நான் வந்து என் பெட்ரூம்ல ஏத்துனேன்னா எனக்கு தூக்கம் நல்லா வரும். டீ ட்ரீ கேண்டில்ல வந்து நான் ஏத்துனேன்னா எனக்கு ஹெட்டேக் இருக்காது. அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து உங்களோட மார்க்கெட்டிங்ல நீங்க ப்ரமோட் பண்ணுங்க. இத தவிர்த்து நெறைய வந்து லேபிள்ஸ் நீங்க பிரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் டோன்ட் செல் இட். ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ராப் பண்ணி செல் பண்ணாதீங்க. பிகாஸ் அதுல வந்து உங்களோட பிராண்ட் வந்து தெரியாது. ஸோ நீங்க அதனால வந்து கண்டிப்பா வந்து ஒரு லேபிள்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கோங்க. இந்த லேபிள்ஸ்லாம் வந்து நெறைய வந்து பிரிண்டிங் பிரஸஸ் இருக்காங்க. ஒன் டைம் நீங்க வந்து ஒரு லேபிள் டிசைன் பண்ணி வாங்கிக்கிட்டீங்கன்னா, அதையே பிரிண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தடவ வந்து ஒரு பல்க்கா ஒரு ₹5000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, வேக்ஸ்லருந்து, தெர்மோமீட்டர்லருந்து எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் தென் லைக் கோயிங் ஃபார்வர்ட் நீங்க வந்து உங்கள அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஸ்மால் பிகாஸ் லாஸ் ஆனா கூட ரொம்ப மனசு கஷ்டமா இருக்காது. ஹவெவர் சைட் ஹஸ்டல்ல நீங்க வந்து சக்சீட் ஆகணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, கண்டிப்பா தி ஒன்லி வே இஸ் டூ பி கன்சிஸ்டன்ட். நீங்க எங்க செல் பண்ணாலும் உங்க ப்ராடக்ட் வந்து கன்டினியூவஸா தெரிஞ்சுகிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு கஸ்டமர், நாளைக்கு 4 கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி ஸ்லோலி அண்ட் ஸ்டடிலி தான் இன்கிரீஸ் ஆகும். அண்ட் எல்லா மார்க்கெட்ஸையுமே டேப் பண்ணுங்க. ஆன்லைன் மார்க்கெட்டா இருக்கட்டும், லோக்கல் மார்க்கெட்டா இருக்கட்டும், எல்லாத்தையுமே டேப் பண்ணுங்க. ஹோப் உங்களுக்கு இந்த ஐடியா கொஞ்சமாச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கணும்ட்டு. வில் மீட் யூ அப் வித் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் டாடா பை பை.